ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். உன் தேவனாகிய கர்த்தராய் இருக்கிற நான் உன் வலது கரத்தை பிடித்து, மனிதனை தேவ கையை வலது கையை பிடிச்சி நல்லா அசைச்சு உலுக்கி சொல்றாரு, ஏதோ பயத்தில் இருக்கிற நீ, ஏதோ கலக்கத்தில் இருக்கிற நீ, ஏதோ குழப்பத்தில் இருக்கிற நீ, ஏதோ கவலையில் இருக்கிற நீ, ஏதோ உள்ளத்துல ஏதோ ஒண்ணு உனக்குள்ள ஓடிட்டு இருக்குது, அதெல்லாம் இருதயத்திலிருந்து இந்த மாசத்துல வேரோட நீ எடுத்து போடு. நான் உனக்கு துணையா நிற்கிறேன். உனக்கு விரோதமா வழக்கு கொண்டு வருகிறவர்கள், உனக்கு விரோதமா போராடுகிறவர்கள், உன்னை கண்டு எரிச்சல் அடைக்கிறவர்கள், உன்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள், உங்க நடுவுல நீ பயப்படுறியா, அவங்க நடுவுல கவலைப்படுறியா, அவங்க நடுவுல பிரச்சனை அப்படியாயிரு இப்படியாயிருன்னு நீ திகைக்கிறியா, நான் உனக்கு சொல்லுகிற கையை பிடிச்சு நீ பயப்படாத, நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன். ஒரு மனிதனோடு, ஒரு குடும்பத்தோடு, ஒரு சபையோடு வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் துணையா நிற்பார் என்று சொன்னார். இந்த மனிதனுக்கு விரோதமா யுத்தம் வந்தாலும், வழக்கு வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டத்தை கொண்டு வந்தாலும், உலகமே திரண்டு வந்தாலும் விரோதமாய் உருவாக்கப்படும் எழும்பு எந்த ஆயுதமும் வாய்க்காதே போக்கும்.